இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பாப்கார்ன் வைக்க போகிறோம். இப்போ நம்ம சேல்ஸு ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குங்க. நம்மளால் முடியலைங்க, நம்மளால் முழுசாக விற்க முடியல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாப்கார்ன் விற்க போகிறோம். பாப்கார்ன் எவ்வளோ போட்டுக்கிறோன்னா, சோளம் மட்டுமே 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் அதுக்கு எண்ணெய் குடிக்கிறதுக்கு 1 லிட்ரு, அப்புறம் மஞ்சள் பொடியை 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். மொத்தம் 1000 ரூபா ஆச்சுங்க. 1000 ரூபா கொள்முதல் மட்டும் போட்டுருக்கோம். வாங்க, நீங்கள் இதில் லாபம் அடிக்க முடியுமா முடியாதா அப்படி பார்த்துருவோம். பஸ் வந்தால் தான் நமக்கு வியாபாரம். இன்னைங்க கொஞ்சம் பதற வைக்கிறது நம்மளை எந்த தொழில் பார்ப்போம். இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்னா பஸ் எல்லாம் வரும். ஏன்னா அந்த பக்கம் லொக்கேஷன் மாற்றி பார்க்கலாம் வருது. உள்ள போல வாங்க. இல்லை இல்லை, இது வீடியோ யூடியூப்னா ஆரப்படி அதையா இங்கே பாருங்க. இது ஒரு வழி, ஒரு பாதி அரைப்படி. வாங்க, நீ அடுத்த பக்கம் போவோம். பாருங்க, பாப்கார்ன் இன்னும் நிறைய இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். உட்காந்து வாங்க மருது, பாருங்க. கேமராமேனு ரெஸ்ட் எடுத்துட்டு அது தொட்டு அந்த மாட்டை தொடு. எப்போ வீடியோ எடுத்தாலும் அது தோணும். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டுருங்க, ஃபுல்லா வெத்தரணும். டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை குடிச்சு தெம்ப ஆரம்பிச்சு அடுத்த ரவுண்டு. சின்ன பிள்ளைல ஓடி ஆந்தவனா நல்லா இருக்கு. சும்மா சாம்பிளுங்க. என்ன தெரிகிறது அது அரைப்பொடி தானே இருக்குது. பாருங்க, அந்த காலத்து பழைய சந்தை அந்த வரிசை அப்படியே உட்காந்துக்குவாங்க. உள்ளுக்குலாம் அப்படியே வெளியே வந்துருக்கு. இது புது சந்தை, ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமையான ஓப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன். அடி 20 எனக்குன்னே வருவீங்களாடா. அரைப்படினாக்கா போட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா டைம் 5 ஆகுது. நம்ம செம்ம டயர்ட் ஆகிட்டோம். மருந்து போயிட்டாப்புல நம்பி இருக்கு. நம்ம தனியாக தான் சேல்ஸ் பண்ணி ஆகணும். வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் வாங்க, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். முடியும் என்றால் முடியும். பாப்கார்ன் வாங்குறீங்களா? அரைப்படி 10 ரூபா, அரைப்படி 10 ரூபா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா டைமு 6 ஆகுது. ஆனால் இன்னும் பாதி அப்படியே இருக்குது. பாதி தான் சேல்ஸ் ஆகிருக்குது. ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. ஒரு அளவுக்கு தான் ஓடுது. இன்னும் கொஞ்சம் லக் அடித்தா விற்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் மட்டும் இல்லை, இங்கே பல பேர் காத்துட்டு தான் இருக்கிறாங்க வியாபாரத்துக்காக. ஒரு பக்கம் நல்லா சேல்ஸ் ஆகுது, ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகலை.
அதனால் பாருங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நான் பாப்கார்ன் வாங்கினீங்களா? 10 ரூபா அரைப்படி பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க. அம்மா அம்மா ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7 ஆச்சு. பாருங்க 3/4 போயிடுச்சு. இன்னும் 1/4 தான். நீ போட்டு விட்டோம்னா போதும், வீட்டுக்கு போயிடலாம். குழந்தைங்களும் ஜாலியாக. அப்புறம் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அகோரிமா இருக்கிறாப்புல கடை விரிச்சு படுத்துட்டாரு ஜம்முன்னு. இப்போ நம்ம சேல்ஸு ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குங்க. மனம் உண்டெனில் மார்க் உண்டு வெயிட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா டைமு 7:30 ஆயிடுச்சு. நம்மளாலே பசியை தாங்க முடியல. பாப்கார்ன் சாப்பிடலாம் முடிவு பண்ணி நம்ம பாப்கார்னு சாப்பிட்டுக்கோங்க. அருமையாக தான் செஞ்சுருக்குறாங்க என் ஒய்ஃபு. சாப்பிட பார்த்தா வடிவில் ஒரு படத்தில் ரத்தம் அப்படி பண்ணுற மாதிரி சோப்பா. நம்மளால் முடியலைங்க. நம்மளால் முழுசாக விற்க முடியல. ஆனால் 3/4 விற்று தள்ளியாச்சுங்க. இது வெறும் விதை தான் இருக்குது ஆச்சுங்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறானே பயவில். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப தூரம் போகணும் பைக்கில். வரும்போது மருதுவோட வந்தோம். மருது போயிட்டாப்புல. தனியாக தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இருட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்க கையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. எனக்கே இப்படி நான் விற்றதுக்கு நிறைய செஞ்சு கொடுத்தா அவள் கை இப்படி இருக்கும். நேற்று நைட்டு வந்து டயர்டில் நான் தூங்கிட்டேங்க. ஏன்னா இறங்க முடியல. இப்போ காலையில் எண்ணலாம் எவ்வளோக்கு வியாபாரமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ பாப்பா வேறு கத்திட்டே இருக்கிறாங்க. வீடியோவே இருக்கும். சின்ன போச்சுக்கோ ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சிறுசுலேருந்தே போவோம். 1234 ரூபாய்க்கு விற்றுருக்குது. 1000 ரூபா போட்டு 274 ரூபா வந்துருக்குதுங்க. 224 ரூபா தான் இது நமக்கு லாபம். இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க பாப்கார்ன் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு. நம்ம பார்த்துக்கல சும்மா சாதாரணமாக இருக்குது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுவும் சரியான கஷ்டங்க. சாயங்காலம் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வைத்திருக்கிறேன். நடந்துகிட்டே இருக்கணுங்க. ஓயாமல் நடந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கணும். ஐயோ எனக்கு தொண்டை வலியும் பிடிச்சிருச்சு. நீ அடுத்த வாரம் அடுத்த சேலஞ்சில் சந்திப்போம். ஓகே பாய்.